அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். கலா ஹிஸ்டரி அண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய காணொளியில் நேற்றைய தொடர்ச்சி 10ஆம் வகுப்பு இயல் 2 உரைநடை பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கு. கேட்கிறதா என் குரல் காற்று தன்னுடைய வரலாற்றை கூறுவது போல் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பாடத்தோட தொடர்ச்சி 2வது பாகத்தை இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். கேட்கிறதா என் குரல் என்று காற்று நம்மை நோக்கி பேசுகிறது. அது கடந்து வந்த பாதைகள், அதோடைய பண்பு, இதவற்றை பேசுகிறது. நாம் நேற்று பார்த்தோம் காற்று எவ்வளவு உயிராக நம்மோடு எப்படி இருக்கிறது. காற்றோட பெயர்கள், பல வகையான பெயர்கள் இருக்கிறது. தென்றல், வாடை, புயல் என்று பல வகையான பெயர்கள் இருக்கிறதை பார்த்தோம். 4 திசைகள் வழியாக காற்று எப்படி வருது, வடமேற்கு தென்மேற்கு காற்றாக எப்படி வருகிறது என்பதை பார்த்தோம். இலக்கியத்தில் ஒவ்வொருவரும் காற்றை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க என்பதையும் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு மழை தருகிற காற்று எப்படி நமக்கு மழை தருகிறது என்பதையும் பார்த்தோம். இன்றைக்கு நாம் அதன் தொடர்ச்சியாக நாம் பார்க்க போகிறது தடம் பதிப்பேன் நான். யார் சொல்றாங்க? தடம் பதிப்பேன் நான் காற்று. நமக்கே தெரியும், காற்று அப்பப்போ தடம் பதிச்சுட்டு போவோம். எப்படி புயலாக வர்தா புயல், ஓகி புயல் இப்படிலாம் நம்மளுக்கு தடம் பதிச்சுட்டு போயிட்டு, அதெல்லாம் வரலாற்றில் நம்ம மறக்க முடியாத நினைவுகள். அதெல்லாம் அந்த புயல் எல்லாம் மறக்க முடியாது. அதுதான் இதில் சொல்லியிருக்கு பாருங்க. வடகிழக்கு பருவ காலங்களில் தாழ்வு மண்டலமாய் தவழ்ந்து புயலாய் மாறி புறப்படுவேன். வடகிழக்கு பருவ மலைகள் அக்டோபர் மாதத்துல வரக்கூடிய அந்த மலைகள் என்ன ஆகுனா, எப்படி வரனா, தாழ்வு மண்டலமாக மாறி புயலாக வர. நமக்கு தெரியும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி உள்ளது என்று நம்ம நியூஸில் கேட்போம். ஸ்கூல் லீவு விடுவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம நியூஸில் கேட்போம். அப்படி அது தவழ்ந்து புயலாய் மாறி புறப்படுவேன். ஆற்றலுடன் வீறு கொண்டு பயணிக்க தொடங்கினால் என்னை தடுக்க யாராலும் இயலாது. யாரால முடியுமா? முடியாது. கார்களை இழுத்துட்டு போயிடும், மரங்கள் முடிந்து விடும், வீடுகள் இடிந்து விடும், உயிர்களுக்கு சேதம் ஏற்படும். இயலாது. மழையாக புயலாக தடம் பதிப்பேன். அப்பப்போ வருஷத்துக்கு ஒருக்கா அக்டோபர், டிசம்பர், நவம்பர் மாதங்களில் என்ன செய்யுது, தடம் பதிச்சுட்டு தான் போகுது. அது நமக்கு தெரியும். நமக்கு சென்னையில் இருக்கிற சென்னைவாசிகள் எல்லாருக்குமே அது அனுபவம் தான். என் ஆற்றலை, இந்த ஆற்றலை இந்த மழையை பற்றி, இந்த தடம் பதிக்கிற இந்த புயலை பற்றி மிகின் வலி இல்லை அன்னு சொல்லிக்கிட்டு ஐயூர் முடவனார் சிறப்பித்துள்ளார். ஐயூர் முடவனார் சொல்லக்கூடிய புலவர் வலினா காற்று, வலி மிகின்னா மிகுந்தா, காற்று முகிந்தால் வலி இல்லை, காற்று அதிகமாக எடுத்தால் அதுக்கு மேலே அதுலேருந்து நம்ம வெளிவர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காற்றை பற்றி சொல்லிக்கிறாரு. இது போன்றே மதுரை இளநாகனார் என்ன சொல்கிறாருன்னா, கடுங்காற்று மணலை கொண்டு சேர்க்கிறது, பெரிய காற்று மணலை அடிச்சுட்டு சேர்க்கிறது என்று என் வேகத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளார். அப்போது காற்று புயலாக தடம் பதிக்க, அதை கவிஞர்கள் கூட தங்களுடைய பாடல்களில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, ஆற்றலாக நான், எப்படி நான் ஆற்றலாக விளங்குகிறேன் பாரு. நான் உயிர் வழி தந்து உயிர்களை காக்கின்றேன். உயிர் விடுவதற்கான அந்த மூச்சு காற்றை தந்து உயிர்களை பாதுகாப்பது யார் தான்? காற்று தான். தாவரங்களின் ஒளிச்சேர்க்கையில் உணவு உற்பத்திக்கு உதவுகின்றேன். மனிதனுக்கு உயிர் மூச்சா ஆற்றலா இருக்குது. தாவரத்துக்கு சேர்க்கைக்கு ஒளி சேர்க்கைனா உணவு சேகரிப்பதற்காக தாவரங்களில் உதவுது. விதைகளை எடுத்து சென்று பல இடங்களில் தூவுகின்றேன். அது அந்த மகரந்த சேர்க்கையில் விதைகளை காற்றால் அடித்து கொண்டு போய் தான் அது பல இடங்களில் தாவரங்கள் முளைக்கின்றன, அதுக்கு உதவுகிறது. பூவின் தேனின் கனியின் தாவரத்தின் உயிரினத்தின் மனத்தை எண்ணில் சுமந்து பூவியின் உயிர் சங்கிலி தொடர் அறுபடாது இருக்க உதவுகின்றேன். அந்த மனத்தை, பூவில் இருக்கக்கூடிய மனம், கனி இவற்றையெல்லாம் காற்று அடித்து கொண்டு போய் அந்த உயிர் சங்கிலி, அந்த வண்டு வருது, வண்டு அந்த பூக்க மனத்தை கேட்டு என்ன செய்ய, காற்றில் அந்த வாசனையை கேட்டு வண்டுகள் வரும், பூக்க வாசனையை கேட்டு வர விலங்குகள் அதை பார்க்க வர, நம்மளே போவோம். அப்படி அந்த விலங்குகளோட உயிர் சங்கிலி தொடர் அறுபடாது இருக்கிறதுக்கு இந்த காற்று உதவுது. இவை மட்டுமல்ல, உங்கள் நவீன தொலைத்தொடர்பின் மையமாகவும் நான் உள்ளேன். நவீன தொலைத்தொடர்புகள் எது மூலமாக தான் வருது? காற்று அலை மூலமாக தான் அந்த செய்திகளை பரப்புறாங்க. தொடர்பின் மையமாகவும் நான் உள்ளேன். காற்றுள்ள போதே மின்சாரம் எடுத்துக்கொள் என்னும் புது பழமொழிக்கு வித்தாகிறேன். காற்றுலேருந்து தான் என்ன செய்கிறாங்க, ஆர்வாய் மொழியிலெல்லாம் பார்த்தா காற்றாடி வச்சு தான் மின்சாரம் தயாரிக்கிறாங்க. அதனால காற்றுள்ள போதே மின்சாரத்தை என்ன செய்து எடுத்துக்கொள். இதுதான் புதுமொழி. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். அது பழைய மொழி. புதுமொழி என்னது? காற்றுள்ள போதே மின்சாரம் எடுத்துக்கொள். காற்றிலிருந்து என்ன செய்கிறாங்க, மின்சாரம் தயாரிக்கிறாங்க என்ற புதுமொழிக்கு வித்தாகிறேன். புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளமான எண்ணெய் பயன்படுத்தி மின்னாற்றலை உருவாக்கும் போது நிலக்கரியின் தேவை குறைந்து கனிம வளங்கள் பாதுகாக்கப்பட காரணமாகின்றேன். காற்றில் இருந்து
காற்றை பயன்படுத்தி மின்சாரத்தை நம்ம தயாரிக்கின்ற போது மண்ணுக்குள்ளேருந்து எடுக்கக்கூடிய அந்த நிலக்கரி கனிம வளமான நிலக்கரியிலேருந்து மின்சாரம் எடுக்கிறது குறையுது. காற்றில் நமக்கு தேவையான மின்சாரம் கிடைத்தால் மண்ணுக்குள்ளே இருக்கிற கனிம வளங்களை நம்ம அழிக்க வேண்டிய தேவையில்லை. மண்ணோட வளம் என்ன செய்யும்? பாதுகாக்கப்படுகிறது. உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா 5ஆம் இடம் பெற்றுள்ளது. இந்தியாவில் 5ஆம் இடத்துல இருக்கு உலக காற்றாலை உற்பத்தியில் இடம்பெற்றுள்ளது என்பதும், இந்தியாவில் தமிழகம் தான் முதலிடம். ஆரல்வாய் மொழியில எல்லாம் இருக்குது. காற்றாடி மலைனே பேர், ஆரல்வாய் மொழி மலைக்கு காற்றாடி மலைனே பேர் என்பதும், இந்தியாவின் தமிழகம் முதலிடம் வகிக்கிறது என்பதும் எனக்கு பெருமையே. ஆனால் என்னை உலகிலே அதிக அளவு பயன்படுத்தும் நாடுகளில் 2வது இடம் இந்தியாவுக்கு என்பதை அறியும் போது எனக்கு பெரும் துயரே. என்னை அதிக அளவில் மாசுபடுத்தும் நாடுகளில் 2வது இடம் எதுக்கு? இந்தியாவுக்கு. 5வது மின்சாரம் தயாரிப்பதில் 5வது இடத்தை பெற்றிருக்கிறது காற்று இந்தியா. ஆனால் காற்றை மாசுபடுத்துவதில் 2வது இடம் எது பெற்றிருக்கிறது? இந்தியா தான் பெற்றிருக்குது. அவ்வளவு காற்று மாசுபட்டிருக்கு இந்த இந்தியாவில். அடுத்தது மனிதனால் மாசடையும். நான் மனிதனால் மாசடைகிறேன்னு பாருங்கள். நீங்கள் உணவின்றி 5 வாரம் உயிர் வாழ முடியும். நம்ம உணவு சாப்பிடாமல் எத்தனை வாரம் உயிர் வாழ முடியும்? 5 வாரம் உயிர் வாழலாம். சாப்பிடாமல் இருந்து பாருங்கள், 5 வாரங்கள் நம்ம உயிரில் வாழலாம். நீரின்றி 5 நாள் உயிர் வாழ முடியும். நீர் இல்லாமலும் 5 நாள் உயிர் வாழ முடியும். ஆனால் நான் இன்றி 5 நிமிடம் கூட உங்களால் உயிர் வாழ முடியாது. உணவில்லாமலும் 5 நாள் உயிர் வாழலாம், தண்ணி இல்லாமலும் 5 நாள் உயிர் வாழலாம். ஆனால் காற்று இல்லாமல் 5 நிமிடம் கூட நம்மளால் என்ன செய்ய முடியாது? உயிர் வாழ முடியாது. அதுதான் உண்மை. இந்த உண்மையை நீங்கள் உணர்ந்தும் என்னை நேசிப்பதில்லை. அப்படி நம்ம உணர்ந்தும் அந்த காற்றை நம்ம உயிர் வாழ்வதற்கு உயிர் மூச்சாக இருக்கிற அந்த காற்றை நம்ம யாருமே நேசிக்கிறது இல்லை. நமக்கு எதுவுமே தெரியலை. எல்லாமே ஈஸியாக கிடைக்கிறதுனால எதனால் நம்ம சுவாசிக்கிறோம், எதனால் நம்ம உயிர் வாழுறோம், இயற்கை நமக்கு எவ்வளோ முக்கியம், இது எல்லாமே நம்ம யாருக்குமே தெரியலை. ஏன்னா இதெல்லாம் நமக்கு ஈஸியாக கிடைக்கிறது. ஒரு பொருள் விலை கொடுத்து வாங்கினா மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும்? இப்போ மின்சாரத்தை விலை கொடுத்து வாங்குறீங்க, நம்ம கொஞ்சம் கட்டுப்பாட்டோடு தான் அதை என்ன செய்கிறோம்? பயன்படுத்துகிறோம். லைட்லாம் வீணாக போடாமல் பயன்படுத்துகிறோம். ஏன்னா கரண்ட் பில்லு கட்டணும் அதனால. ஆனால் ஈஸியாக எழுதலை. இப்போ உயிர் வாங்குறதுக்கு உயிர் கொடுத்து காசு கொடுத்து வாங்கி நம்ம சுவாசிக்கணும்னா இப்போ அதான் வந்துடுச்சு. நோயாளிகளுக்கு நுரையீரலில் என்ன ஆயிடுச்சுன்னா, பிரச்சனை வந்துச்சுன்னா ஆக்சிஜன் சிலிண்டரில் அடைச்சி நமக்கு காற்றை சுவாசிக்க வைக்கிறாங்க. அதனால இப்போ நமக்கு ஈஸியாக கிடைக்கிறதுனால தெரியலை. அதனால் நம்ம அதை நேசிப்பதில்லை. ஒவ்வொரு வினாடியும் நான் உங்களால் மாசுபடுகிறேன். குப்பைகள், நெகிழிப்பைகள்னா பிளாஸ்டிக் பைகள், மெது உருளைகள், டயரு போன்றவற்றை எரிப்பது, குளிர்சாதன பெட்டி, குளிரூட்டப்பட்ட அறை ஆகியவற்றை மிகுதியாக பயன்படுத்துவது, மிகுதியாக பட்டாசுகளை வெடிப்பது, புகை வடிகட்டி இல்லாமல் தொழிற்சாலைகளை இயக்குவது, பொது போக்குவரத்தை பயன்படுத்தாத தனி மனிதரின் மிகுதியான ஊர்தி பயன்பாடு, வானூர்திகள் வெளிவிடும் புகை என உங்களின் அத்தனை செயல்பாடுகளாலும் என்னை பாழாக்குகிறீர்கள். எப்படியெல்லாம் பாழாக்குகிறோம் பாருங்கள். எரிக்கிற குப்பைகளை கொட்டுறோம், எரிக்கிறோம், பிளாஸ்டிக் பைகளை எரிக்கிறோம், டயரை எரிக்கிறோம், ஏசி இதெல்லாம் அதிகமாக பயன்படுத்துறதுனால காற்று மாசுபடுது. அது மட்டும் இல்லை, என்னெல்லாம் ஆகுது? புகை வடிகட்டி இல்லாமல் தொழிற்சாலைகளை பயன்படுத்துவது, பட்டாசுகளை வெடிப்பது, பொது போக்குவரத்தை பயன்படுத்தாமல் எல்லாரும் ஆளுக்கு ஒரு வாகனம், நடந்து போகக்கூடிய இடத்துக்கு கூட நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு பைக் எடுத்துகிட்டு போகிறோம், சைக்கிளை எடுத்துகிட்டு போகிறோம், கார் எடுத்துகிட்டு போகிறோம். அப்படிலாம் இருக்கிறதுனால காசு என்ன செய்து மாசுபடுகிறது. புகை என உங்களின் அத்தனை செயல்பாடுகள் என்னை பாழாக்குகிறீர்கள். இதனால் கண்ணெரிச்சல், தலைவலி, தொண்டைக்கட்டு, காய்ச்சல், நுரை, இதனாலே நமக்கு நிறைய நோய்கள் நமக்கு தான் கேடு. அதெல்லாம் என்னெல்லாம் வருது பாருங்க. இதனால் கண் எரிச்சல், தலைவலி, தொண்டைக்கட்டு, காய்ச்சல், நுரையீரல், புற்றுநோய், இளைப்பு நோய் என பல நோய்களால் துன்பமடைகிறீர்கள். இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்களில் 5ஆம் இடம் பெறுவது காற்று மாசுபாடு என்பது தெரியுமா உங்களுக்கு? இந்தியாவில் இறப்பு விகிதம் அதிகமாக இருக்கிறதுக்கு 5வது இடத்தை பெற்றிருக்கிறது காற்று மாசுபாட்டுனால தான். காற்று அந்த சுவாசிக்கிறதுனால நுரையீரல் தான் இப்போ நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டு நிறைய பேர் இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. நான் மாசுபடுவதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவதாக ஐக்கிய நாடுகள் சிறுவர் நிதியம் தெரிவித்துள்ளது. காற்று மாசுபடுவதனால குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சி என்ன ஆகுது? குறையுது. மூளை வளர்ச்சி இல்லாத ஸ்பெஷல் சைல்டு மாதிரி நிறைய பிள்ளைங்க பிறக்கிறதுனால அது காற்று மாசுபாடுனாலன்னு சொல்லிக்கிட்டு யார் சொல்லியிருக்காங்க? ஐக்கிய நாடுகளில் இருக்கக்கூடிய சிறுவர் நிதியம்னு சொல்லக்கூடிய UNICEF சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. என்னுடைய
மேல் அடுக்கில் உள்ள ஓசோன் படலத்தின் மூலம் கதிரிலிருந்து வெளிவரும் புற ஊதா கதிர்களை தடுக்கும் அரணாக விளங்குகின்றேன். ஓசோன் படலம் ஓட்ட விழுந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்போ அதனால சூரியன்லேருந்து வெப்ப கதிர்கள் நேரடியாக நமக்கு விழுது. அதனால தான் இவ்வளோ வெப்பம், இவ்வளோ அனல், இவ்வளோ வெப்ப காற்று வீசுது அப்படின்னு சொல்றாங்க. அது எதனால? அது என்னுடைய மேலடுக்கில் உள்ள ஓசோன் படலத்தின் மூலம் கதிரவனிலிருந்து வெளிவருகின்ற புற ஊதா இந்த ஓசோன் படலத்தின் மூலம் இந்த காற்றுல இருக்கக்கூடிய மேலடுக்கு இருக்கிற ஓசோன் படலம் சூரியன்லேருந்து நேரடியாக நமக்கு அந்த புற ஊதா கதிர் நம்ம மேலே விழாமல் நம்ம பாதுகாக்குது. ஆனால் இன்றைக்கு அந்த ஓசோன் படலத்திலே ஓட்ட விழுந்ததுனால தான் நமக்கு இவ்வளவு வெப்ப காற்று வீசிட்டே இருக்கிறது. புவியை ஒரு போர்வை போல சுற்றி கிடந்து பருதியின் கதிர்ச்சூட்டை குறைத்து கொடுக்கின்றேன். புவிக்கு மேலே ஒரு போர்வை போல நம்ம மூடி ஒரு போர்வையிலிருந்து நம்ம எப்படி பாதுகாக்கிறதோ ஒரு போர்வை, அதுபோல் ஒரு போர்வை போல பாதுகாத்து அந்த பருதினா சூரியன் வருகின்ற அந்த சூட்டை குறைத்து நமக்கு கொடுக்கிறது இந்த காற்று தான். உங்கள் வசதிக்காக எண்ணெய் வைத்து குளோரோ கார்பன் என்னும் நச்சு காற்றை வெளிவிடும் இயந்திரங்களான குளிர்சாதன பெட்டி முதலானவற்றை உருவாக்கியிருக்கிறீர்கள். நம்ம வசதிக்காக தான் என்ன செய்யறான், அந்த காற்றை மாசுபடுத்துகின்ற குளோரோ கார்பன் என்று சொல்லக்கூடிய நச்சு காற்றை வெளியிடக்கூடிய இயந்திரங்களான குளிர்பதன பெட்டி முதலானவற்றை உருவாக்கியிருக்கிறீர்கள். அந்த நச்சு ஓசோன் படலத்தை ஓட்டை விடுகின்றது. அந்த நச்சு தான் இங்கே போய் இந்த குளிர்சாதன பெட்டியிலிருந்து வரக்கூடிய இந்த காற்றுகள் எல்லாரும் தான் எதை பண்ணுது, ஓசோன் படலத்தை ஓட்டையாக்கி விடுகின்றது. இதனால் புற ஊதா கதிர்கள் சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த வெப்ப கதிர்கள் நேரடியாக உங்களை தாக்குகின்றன. இதனால் ஓரறிவு முதல் 6 அறிவு வரை உள்ள அனைத்து உயிர்களும் துன்பம் அடைகின்றன. உங்கள் கண்களும் தோலும் பாதிப்படைகின்றன. இதை குறைக்கும் விதமாக ஹைட்ரோ கார்பன் என்னும் குளிர்பதனியை இப்பொழுது பயன்படுத்த தொடங்கி இருக்கின்றீர்கள். முதல்ல குளிர்பதன பட்டியிலிருந்து வரக்கூடிய அந்த குளோரோ கார்பன் சொல்லக்கூடிய அதனால தான் ஓசோன் மண்டலத்தில் ஓட்ட விழுந்து சூரியனுடைய ஊதா கதிர்கள் நம்ம மேலே பட்டு நம்முடைய தோல், சருமம், ஓரறிவு உயிர்லேருந்து 6 அறிவு உயிராகிய நம்ம வரைக்கும் உயர்தினை அக்னி உயிரினங்கள் எல்லாருமே ரொம்ப வெப்ப காற்றால் நம்ம கஷ்டப்படுறோம். இப்போ அதனால என்ன பண்ணுறோம்னா ஹைட்ரோ கார்பன் சொல்லக்கூடிய குளிர்பதனியை மட்டும்தான் இப்போது பயன்படுத்த தொடங்கி இருக்கின்றீர்கள். உங்கள் நடவடிக்கைகளால் எனக்குள் கலந்துவிடும் கந்தக டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் டை ஆக்சைடு ஆகியவை மழை பெய்யும் பொழுது நீரில் கரைந்து விடுவதால் அமில மழை பெய்கிறது. மழை தூய்மையான நீர்னு சொல்லியது மழை நீர்னு சொல்லுவோம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்மளால் என்ன ஆகுது, அந்த காற்றில் கலந்திருக்கக்கூடிய நைட்ரஜன் டை ஆக்சைடு, கந்தக டை ஆக்சைடு இதெல்லாம் அந்த மழையில் கலந்து மழை கூட அமில மழையாக, அப்போ இறைவன் நமக்கு இயற்கையிலே தந்த அந்த தூய்மையான அந்த மழையை கூட நாம தான் மாசுபடுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காற்று நம்மளோட பேசுது. அமில மழை பெய்கிறது. இதனால் மண், நீர், கட்டடங்கள், காடுகள், நீர்வாழ் உயிரினங்கள் ஆகியவை துன்பத்திற்கு உள்ளாகின்றன. இதனால் நான் மிக வருந்துகின்றேன். உங்கள் விழிப்புணர்வாலும் காற்றை தூய்மையாக்கும் உங்கள் நடவடிக்கைகளால் மட்டுமே நான் வருந்தாமல் ஏற்க முடியும். நான் தூய்மையானவன், மக்களுக்காக படைக்கப்பட்டவன். ஆனால் என்ன நீங்க மாசுபடுத்துறீங்க. உங்களால் நான் மாசுபடுறதுனால எல்லாருமே அந்த அமிலமழையினால எல்லா இடத்துலையும் பாதிப்பு தான். ஆனால் உங்களுக்கு என்ன வரணும், ஒரு விழிப்புணர்வு வரணும், என்னை தூய்மையாக்க வேண்டும் என்ற எண்ணம் வர வேண்டும். அப்படி இருந்தால் தான் நான் எப்படி இருக்க முடியும், வருந்தாமல் இருக்க இயலும் அப்படின்னு சொல்லிட்டு காற்று தன்னுடைய ஆதங்கத்தை வெளியிடுது. அடுத்து பாருங்க, மரம் தரும் வரம் நான், மரம் தரக்கூடிய வரம் தான் நான். பாருங்க, ஒரு மணித்துளிக்கு 12 முதல் 15 முறை மூச்சு காற்றாய் நீங்கள் வெளியிடும் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு உங்கள் நுரையீரலுக்கு தேவையான உயிர் வழியை தரும் என் தோழர்களான மரங்களை வளருங்கள். என்னது மரங்களை வளர்க்க சொல்லுது? நம்ம ஒரு மணி நேரத்துக்கு 12 முதல் 15 முறை வரை மூச்சு காற்றாய் நம்ம வெளியிட்டு இருக்கோம், கார்பன் டை வெளியிடுறோம். 15 முறை 12 மூச்சு காற்றை நம்ம வெளியிட்டுக்கிட்டு இருக்கோம். வெளியிடும் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு நமக்கு நுரையீரலுக்கு தேவையான உயிர் வழியை தரும் தோழர்கள் தான் நம்முடைய மரங்கள். தோழர்களான மரங்களை நம்ம வளர்க்கணும். மேம்பட்ட குப்பை மேலாண்மையை மேற்கொள்ளுங்கள். பொது போக்குவரத்துக்கு முன்னுரிமை. வீட்டுக்கு ஒரு காரு, ஒரு பைக் வைக்காம பொது போக்குவரத்தை நம்ம பயன்படுத்தணும். முன்னுரிமை தாருங்கள். மின் ஆற்றலால் இயங்கும் ஊர்திகளை மிகுதியாக பயன்படுத்துங்கள். கச்சா எண்ணெய், நிலக்கரி முதலிய புகை வடிவ எரிபொருட்களை தவறுங்கள். புகையால் வரக்கூடிய போக்குவரத்து எரிபொருட்களை நம்ம தவிர்க்கணும். வீட்டு சமையலுக்கு விறகுகளை பயன்படுத்துவதை கைவிடுங்கள். வீட்டு சமையலுக்கு விறகுகளை பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறார். அப்போ உலக காற்று நாள் எதுமா,
ஜூன் 15 காற்று நாளாக கொண்டாடி வருகிறீர்கள். என்னை ஒரு நாள் மட்டும் கொண்டாடினால் போதாது, நீங்கள் ஒவ்வொரு நாளும் கொண்டாட வேண்டும். ஆம், என்னை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். இதுவே என் ஆசையாகும். இதுவே உங்கள் எதிர்காலம் நலனுமாகும். ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடுறோம். அந்த ஒரு நாளும் உங்களுடைய கொண்டாட்டம் போதாது. எல்லா நாளும் என்னை கொண்டாடுங்க, என்னை தூய்மையாக வச்சுக்கோங்க, தூய்மையான காற்றை சுவாசிங்க, அதுதான் எனக்கு செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காற்று தன்னுடைய கருத்தை இந்த இடத்துல நம்மோட பேசுனது மாதிரி சொல்லியிருக்குதுவா. நன்றி.